ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லியிருப்பார்ல நான் ஒரு காட்டேரின்ட்டு. அது நினச்சிக்கிட்டே இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் சிரிக்கிறத பார்த்தோன்னா தம்பி பார்த்துடுறாங்க. இவன் பைத்தியம் ஆயிட்டாலன்னு நம்ம ஹீரோயினே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க. இன்னும் எங்கள் லுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டுருக்க, வீட்டுக்கு போய் படி அப்படின்ட்டு சொல்ல, இங்கே தானே ஏசி இருக்குது, நான் இங்கே வந்துக்கிறேன்ட்டு தம்பி கிரிஞ்சா பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சியோ, எனக்கு என்னமோ மனசே சரியில்லை, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அவன் நினப்பாவே இருக்குது அப்படின்ட்டு சொல்ல, அவங்க ஃப்ரெண்டு இதுதான் நீ லவ் பண்ணுறதுக்கான அர்த்தம், நீ அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ இதுதான் லவ்வான்ட்டு சியோ இருக்காரு. நம்ம உன்னி பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டை போட்டு விட்டு எல்லாரும் கடையை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்க. இவர் சைலண்ட்டாக போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம உன்னி இவர் வந்தது கூட தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, என்ன இங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. இதோ இந்தாங்க அப்படின்ட்டு இவங்க கார்டு இருக்குல்ல அதை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எதுக்கு திடீர்னு இதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை இவ்வளோ நாள் கேட்கணுன்ட்டு இருந்தேன், என் கூட அவுட்டிங் வரீங்களான்னு கேட்குறாங்க. உன்னி பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியாது, இருந்தாலும் நோன்ட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறாங்க. அவர் இந்த மாதிரி மனசெல்லாம் இல்லை போல், இந்த மாதிரி நான் லவ் அட் ஃபஸ்ட்டு சைட்லலாம் விழுந்ததே இல்லை, உங்களை பார்த்தோன்னே நான் விழுந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கேன். சரி அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி உன்னி இருக்காங்க. நான் உண்மையாலுமே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க, இது உண்மை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். நான் எங்கே உங்களை நம்பாமல் இருக்கணும், நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, ஆனால் எனக்கு டேட்டிங்லலாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி இவங்க உறுதியாக இருக்காங்க. நீங்கள் டிவோர்ஸ் ஆனங்காட்டி இப்படிலாம் பேசுகிறீங்களா ரீசெண்டாக அப்படின்னு சொல்ல, அப்படின்னு அதை வச்சுக்கலாமா என்னங்கிற மாதிரி உன்னி நோனா நோன்ட்டு டேட்டிங்க்கு ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டிங்களான்ட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க நக்கலா. நான் கூட என்னமோ நினச்சேன், முதல்ல பாஸ்வேர்டை மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் கொடுக்குற அட்வைஸில் ஹீரோக்கு கடுப்பாகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோயினை சொல்லிக்கிட்டு இருக்க. நாங்கள் உங்களுக்காக தான் சாக்லேட் மில்க் வாங்கிட்டு வந்தேன், ஆஃபீஸில் நீங்கள் இந்த சாக்லேட் மில்க்லாம் குடிக்க மாட்டிங்களா, வேணா எடுத்து குடிங்க, இல்லைனா நானே குடிச்சுப்போங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் 1/2 மணி நேரம் குருகுருன்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்து கொடுத்தோன்னே குழந்த மாதிரி இவரோட மூஞ்சி டக்குன்னு சிரிப்பாயிடுது. சூப்பராக இருக்குன்னு இருக்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து சிரிப்பு வந்துடுது. அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி என்னோட சீக்ரெட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனாலும் பரவாயில்ல ஒருத்தவங்களுக்காச்சும் நம்ம சீக்ரெட் தெரியுது அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இதே மாதிரி தான் பிளாக் ட்ராகன் கிட்ட தானே மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்பாவை சொல்லியிருப்பா இந்த மாதிரி எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன், ஆனால் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறது பிடிக்கல அப்படின்ட்டு. அவரும் அதே மாதிரி ரிப்ளை பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு சீக்ரெட் தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரிலீஃபாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. உன்னி பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு டின்னர் சாப்பிடலான்னு நம்ம ஹீரோயினை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க மேப்பை பார்த்துக்கிட்டே போக ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர் ஃபோன் பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. யதார்த்தமா உன்னி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்ட்டு ஷாக் ஆகி பார்க்க, ஹீரோ பார்த்த உடனே டக்குன்னு திரும்பிக்கிறாங்க. உன்னி கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் பாட்டுக்கு ஓடலான்னு போக, நீ பிளாக் ட்ராகன் தானே அப்படின்னு கத்த ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டாங்க. அப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இவங்க ஆக்சுவலா பேசியிருப்பாங்க. இன்னும் அடையாளமே தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு சொல்ல, ஹீரோ ஆமா அப்படின்ட்டு இருப்பாரு. நீ அன்னைக்கு வராமையே இருந்திருக்கலான்னு நம்ம உன்னி சொல்ல, நான் எல்லாத்துக்கும் என்னதான் பிடிக்கும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது எல்லாத்துக்கும் என் வயசு தான் முக்கியம்ட்டு. பரவாயில்ல, இதுக்கு மேலே மனுஷங்கள்லாம் எனக்கு தேவையே இல்லை, நீ நான் கேமும் ஆட போகிறது இல்லை, எனக்கு யாருமே வேண்டான்ட்டு ஹீரோ சொல்லியிருப்பாங்க. உன்னி அப்புறம் என்ன பண்ணலான் இருக்க அப்படின்ட்டு சொல்ல, இது வரைக்கும் பார்க்க வராததுக்கு மன்னிச்சிருங்க, பேசாததுக்கு மன்னிச்சிருங்க, நான் யூஎஸ் போகிறேன் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன யூஎஸ்ஆ, ஏன் திடீர்னு சொல்ல, எப்போயாச்சும் உங்களுக்கு என்னோட உண்மையான முகம் தெரியும், அப்போ நீங்கள் வருவீங்க, வருத்தப்படுவீங்க பாருங்க, ஏன்னா நம்ம வேற வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொல்ல, உனக்கு என்னதாப்பா ஆச்சுங்கிற மாதிரி உன்னி இருக்காங்க. இனிமேல் என்னை பார்த்தாலும் சரி என் பின்னாடி வந்துடாதீங்கன்ட்டு ஹீரோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. சரி கடைசியாக ஒரு கேம் ஆடி கொடுத்துட்டு போகலாம் அக்காக்குன்னு சொல்ல, சரி சரி நான் யோசிக்கிறத பற்றின்ட்டு ஹீரோ கிளம்பியிருப்பார். அதை இப்போ நினச்சிட்டு இருக்க, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல உங்களை மீட் பண்ண வேண்டான்ட்டு, அதுக்கப்புறம் ஏன் இப்போ பார்த்தோன்னே என் பேரை கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு கேட்க, என்னோட கடை ஓப்பனிங்க்கு கிஃப்டெல்லாம் அனுப்புனேன், அப்புறம் எப்படி நான் மறக்க முடியுங்கிற மாதிரி உன்னி சொல்கிறாங்க. இப்போ தான் ஒரு சீனை காட்டுறாங்க, 2 பேரும் ஆப்போசிட் சேரில் கூட இல்லை, ப்ரூட்டே மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹெட்ஃபோன்ஸில் தான் கேட்குறாரு, நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க, என்ன நீ தீவிரவாதியாங்கிற மாதிரி ஒன்று கேட்குறாங்க. இனிமேல் இந்த தப்பை செய்யாதீங்க, எப்போவுமே என்னை பார்த்தா விலகி போயிடுங்க, நம்ம வேற வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு கொண்டு ஹீரோ பாட்டுக்கு ஓட, பாய் பிளாக் ட்ராகன் அப்படின்னு உன்னி கத்துறாங்க. அதை பற்றி கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு ஹீரோ இன்னும் சின்ன பையனாட்ட பேசிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. உன்னிக்கு இதெல்லாம் பார்க்க சிரிப்பு தான் வருது. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டா. ஐயோ இவ வேலை ஹீரோவை பார்த்துட்டாலேன்ட்டு இவங்க கஷ்டப்பட்டு கத்தி கேட்டுட்டு இருக்க, சீக்கிரம் வாங்க உன்னி போகலாம் டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. நல்ல வேலை இவ எதையும் பார்க்கலன்ட்டு உன்னி போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்குள்ள அவங்க அப்பாவுக்கு அதை எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. நல்ல வேலை ஒரு சின்ன ஹெல்ப்பு, அதனால தான் நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன்ல என்னோட டேரக்டர் அவர் தான் அப்படின்ட்டு கேட்க, என்ன அந்த சைக்கோ பிசாசுன்னு சொன்னேன் அவனா அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் கேட்பதான் புரியுது எவ்வளோ மோசமாக சொல்லி வச்சுருக்காங்கன்ட்டு. அவ்வளோ குடும்பக்காரர்ல இல்லை, அவர் கொஞ்சம் நல்லவர் தான், ரொம்ப ஃபன்னியும் கூட, அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க. ஏன்னா அவனை டேட் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்குறாங்க. ஐயையோ நான் தான் சொல்லியிருக்கேன்ல அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டு, எப்போவுமே சிங்கிளாக இருக்கிறது தான் இன்னி பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் அட்வைஸ் கொடுத்துட்டு
கொடுத்துட்டு இருக்க. கடையில் இன்னும் கூட்டம் குறைஞ்ச பாடு இல்லை, அப்படியே எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. இங்கே ஒரு வயசான கப்பிள்ஸை காட்டுறாங்க. இத்தனை வயசாகி அந்த அம்மா கிச்சனுக்கு நான் சமைக்கிற விடுங்கன்ட்டு போக வேண்டவே வேண்டாம் போய் உட்காருமா அப்படின்ட்டு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. என்ன ஹீரோ நல்லா தானே இருக்கான் அப்படின்ட்டு இவங்க விசாரிச்சுட்டு இருக்க. இவங்க வேற யாருமே இல்லை, நம்ம சியோ இருக்கார்ல அவரோட அம்மா அப்பா தான். எப்போவுமே அவங்க கூடயே இருன்னு சொல்லிட்டு இருக்க. சியோ இங்கே பூக்குத்தோடு வராரு. சியோட அப்பாவுக்கு எப்போவுமே அவங்க அம்மாவுக்கு பூ கொடுக்கறது ஒரு வழக்கம். போய் உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுங்க போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இவர் ஏம்மா இங்கே வாமா இந்தாம்மா பூ அப்படின்ட்டு போகிறாரு. சியோக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம எப்படி சிங்கிள்ஸாக கமிட்டட்ஸை பார்த்து ஒரு ஆசைப்படுவோம், அதே ஆசையோட பார்த்துக்கிட்டு நம்ம உன்னியோட போஸ்ட்டை போய் பார்க்குறாங்க. உன்னிக்கு எப்போவுமே அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ஒரு கோட்ஸ் எழுதுகிற பழக்கம் இருக்கும். உன்னி எழுதின கோட்ஸை இன்னைக்கு பார்த்து அவர் படிச்சுட்டு லைக் போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஏதோ மெயில படிச்சுட்டு இருக்கா. படிச்சுட்டு அவளுக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு. எப்போ இது மெயிலில் இப்படி இருக்கலாங்கிற மாதிரி அவள் கோபமாக டேரக்டரை பார்க்க கிளம்ப ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவள் போய் இந்த சீனியர் இருப்பாங்களே, ஹீரோயின் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்களே, அவங்க கூட அதான் ஃபைனல் வெர்ஷனா, அதில் இருக்க பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேல்ஸை எவ்வளோ பாதிக்கும்னு தெரியுமா, ஏன் அலோவ் பண்ணீங்கன்னு கேட்க, அது டேரக்டர் எடுத்த முடிவு, நம்ம எதுவுமே இன்க்ளூட் பண்ண முடியாது, உனக்கு தான் எல்லாத்தையும் எகுத்து பேசுறது ரொம்ப பிடிக்குமே, வேணா நீ போய் ஏன் டேரக்டர் பேசக்கூடாது அப்படின்ட்டு இவங்க திமிராவை நம்ம ஹீரோயினை இன்டெரக்டாக வழக்கம் போல திட்ட மாதிரியே திட்ட. இவ பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே டேரக்டர்கிட்டயே பேசலான்ட்டு போறா. இவ விசையாக போயிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா என்னாச்சு உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்கலான்ட்டு வராரு. நீங்க அந்த லிஸ்ட்டை ஏன் அலோவ் பண்ணீங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோ என்ன பிரச்சனை இப்போ உனக்கு அப்படின்ட்டு கேட்குறாரு. அந்த லிஸ்ட்டில் இருக்க பிராண்டெல்லாம் நம்ம ஸ்டோரில் வச்சா நம்மளுக்கு தான் அது லாஸ், உங்களுக்கு தெரியுமா இல்லையா, இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி டேரக்டர் ஆவீங்க, உங்கள் பாட்டியெல்லாம் காப்பாற்ற போகிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு இவன் நல்லா பேசி விட்டுறா. இவன் நல்லா திட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்க. மீட்டிங்கில் டேரக்டர் எல்லாம் பேசிட்டாங்க, இந்த மாதிரி இந்தந்த பிராண்ட் தான் பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் ஓகே தானேன்னு கேட்டுட்டு இருக்க. மீட்டிங்கே சைலண்ட்டாக இருக்குது. நம்ம ஹீரோயின் மட்டும் அப்போ சொல்கிறா, இல்லை எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டு. இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்கன்னு தெரியுமா, இதெல்லாம் நம்மளோட சேல்ஸை எவ்வளோ எஃபெக்ட் பண்ணுன்னு தெரியுமா உங்களுக்கு, எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்ன்ட்டு கூட்டத்திலே நம்ம ஹீரோயின் மட்டும்தான் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வேறு யாருக்கும் எந்த ஒப்பீனியன் இல்லையா அப்படின்னு கேட்க, எல்லாம் வழக்கம் போல் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. அப்படின்னா இவ்வளோ நாள் நான் என்ன சொல்கிறேனோ அந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணணும், சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கிற அக்கறை இல்லை தானே கேட்க, எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இதெல்லாம் ஒரு ட்ராப்பு அப்படின்ட்டு. என் பேச்சு தானே நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க, சரி மீட்டிங் முடிஞ்சோன்னே எல்லாம் என்னை 1-to-1 மீட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹீரோ எல்லாத்துக்கும் நல்லா காட்சி கொடுக்கறதுக்கு போக, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் தப்பிச்சிடுறா. இங்கே ஹீரோயினை பார்க்கலான்ட்டு ஹீரோ வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவளை காணோம், எங்கே போயிட்டா அப்படின்ட்டு கேட்க, யாருக்குமே தெரில, ரீனா தான் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோயினை மீட் பண்ணலான்னு வந்திருக்காங்க. இவன் மூஞ்சி தொங்கு போட்டுட்டு இருக்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு யாராச்சும் என்னை டெஸ்ட் பண்ணால் எனக்கு ரொம்பவே பிடிக்காது, கடுப்பாயிடும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, அப்போது நான் என்ன பண்ணால் நீங்கள் பெட்டராவீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின்கா யாரா இவங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்க, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நானே கொஞ்சம் நேரம் தனியாக இருந்தால் நார்மல் ஆகிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்பெல்லாம் என்னால் தனியாக விட முடியாது, எனக்கு சாக்லேட் மில்க் வாங்கி கொடுக்குற ஒரே ஆள் நீங்கள் தான் அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் வேற மாதிரி தோணுது. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ கேம் ஸ்டேஷனாட்டு இருக்கு, அங்கே வந்திருக்காங்க. நான்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேம் ஆண்டது, இப்போல்லாம் வந்து நான் தோத்துட்டேன்னா எதுவும் சொல்லக்கூடாது, ஏதோ எனக்கு பிடிக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாள் கேமு, அதை பற்றி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க. அப்போது நீங்கள் என்னை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்கள் எவ்வளோ ஒரு செல்ஃபிஷன்ட்டு இவன் நம்ம ஹீரோவை கத்திட்டு இருக்க. இவன் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக விளையாட பார்த்துட்டு இருக்கா. சரி அங்கே போய் ட்ரை பண்ணலாமான்ட்டு ரெண்டு பேரும் போய் காயினை போட்டு ட்ரை பண்ணுறாங்க. அங்கே ஸ்டார்ட் ஆனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நல்லா புலி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, அவருக்கு ஒன்றுமே வரமாட்டேது அந்த டான்ஸு. ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது இது வந்தது, சின்ன பையனாட்ட விளையாடிட்டு இருக்கீங்கன்னு டிவஸில் ஹீரோக்கு இது தன்மான பிரச்சனையாக போயிடுச்சு, அவரும் விளையாடுறாரு. அட போயா அப்படின்னு நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு அவள் ஆடுவா பாருங்க. ரெண்டு பக்கத்துக்கும் சேர்த்து அவள் ஒரு ஆள் ஆடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இதை விட பெரிய இன்சல்ட் என்ன வேணும், அவரை பார்த்துக்கிட்டு இருக்க. சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவ ஆடினதுக்கப்புறம் சூப்பர் எல்லாரும் கைத்தட்டிட்டு இருக்க. நோ தேங்க்ஸ்ங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கா. அதாவது இந்த ட்ரெஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான் இப்படி நான் ஆடினேன், இல்லைனா நான் பக்காவாக ஆடுவேன், உனக்கே தெரியும் என்னை பற்றி அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் யார் சொன்னா இப்போ இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த கேமில் பாரு உன்னை நான் எப்படி தோக்கடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு ஹீரோ வெறியோட இருக்க. பார்க்கலான்னு நம்ம ஹீரோயினும் இருக்கா. ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் கேமுக்கு போய் விளையாடுறாங்க. அதில் மாறி மாறி விளையாடிட்டு இருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்க எல்லா ட்ரைமே ஒன்று விடாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி இப்போ இன்னொரு கேம் விளையாடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அதே மாதிரி போய் இன்னொரு கேமும் ஆடிக்கிட்டு இருக்க. அதில் ரெண்டு பேரும் தோத்துடுறாங்க. ஐயோ ஒரே ஒரு டைம் வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ போகிறாரு, ப்ளீஸ்ன்ட்டு இவ கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்க. அந்த கேம் அப்போ விளையாடலாவா அப்படின்ட்டு ஹீரோ தோத்துருப்பார்ல, அதுக்கு கூப்பிடுறாங்க. என்னை பற்றி நீ சாதாரணமாக இடம் போட்டுட்டு தானே, இப்போ பாரு என் பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன்ட்டு இவர் வெறித்தனமாக பேசிக்கிட்டு இருக்க. உன்னி பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் கோட்டுக்கு என்ன எழுதலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றுமே மண்டைக்கு வர மாட்டேது. சரி ஹீரோயின்ட்ட பேசுவோன்ட்டு காலை போட நம்ம ஹீரோயின் தான் கேம் செட்டில் இருக்காங்களே. என்ன இன்னைக்கு டின்னருக்கு வரியா இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க.
இருக்க, நான் இங்கே என் பாஸோட கேம் சென்டருக்கு விளையாட வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியா, இது வேறையா, அப்போ நீ பேசாமல் உங்கள் பாஸையை கூட்டிகிட்டு போயே, நம்ம எல்லாம் ஒட்டுக்க உட்காந்து சாப்பிட்லாம், எனக்கும் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி இருக்கும்லன்னு சொல்ல, இவ்வளோ நல்ல ஐடியாவாக இருக்குங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்னு ஹீரோ சொல்கிறாங்க, அப்போ பேசாமல் வீட்டுக்கே போய் சாப்பிடுங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் மூஞ்சி இழுத்துட்டு இருக்கா. வரும்போது பார்த்தீங்கன்னா அவள் ஷூலேஸ் கழுறது. சரி நம்ம ஹீரோயின் கட்டலான்னு கீழே கும்மிய நம்ம கொரியன் ட்ராமா வச்சே அடுத்து என்ன நடக்கும், ஹீரோ உட்கார்றாரு. ஹீரோ அப்படியே கட்டிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நானே கட்டிக்கிறேன், நீங்கள் எதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்ல, பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு ஜென்டில்மேனாக மாறிய தருணத்தை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. 2 பேரும் ஒரு நிமிஷம் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டக்குண்டு அவளுக்கு ஏதோ ஒரு வைப்ரேட் ஆகுது. என்னடான்னு பார்த்தா உன்னி கூப்பிட்டுருப்பாங்க. உன்னி நான் வந்துட்டு இருங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. வந்துடாத அப்படின்ட்டு உன்னி கத்துறாங்க. என்னடா இதுன்னு பார்க்க ஹீரோயின் ஆச்சரியமாக ஷாக்கை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவை புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குன்னா, உன்னி இவங்கள பார்த்துருப்பாங்க. பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் இந்த மாதிரி ஷூலேஸ் கட்டிட்டு இருப்பாங்களே, இவன் என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோயினுக்கு உடனே கால் போட்டிருப்பாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் எடுத்து உன்னி சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி வராத, பிளாக் ட்ராகன் இங்கே வந்திருக்கான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினா பிளாக் ட்ராகனா, ஐயோ வாங்க அப்படின்ட்டு ஹீரோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல ஹீரோ தான் பிளாக் ட்ராகன் அப்படின்ட்டு. இங்கே என் கடையில் என்னோட எக்ஸ் வந்திருக்கான் இந்த கடைக்கு, அதனால தான் நான் உங்களை இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் சொன்னேன்ல சின்ன வயசில் என்னை ஏமாத்துட்டேன்ட்டு, அவன் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படின்னா வா இப்போவே போய் நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கலான்ட்டு இவரு கிளம்ப. ஐயோ வேண்டாம், அவன் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அவனை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு பார்த்தா ஒரு மாதிரி ஆகிடும், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னாலேயும் இந்த ஃபீலை புரிஞ்சுக்க முடியுது, நானும் ஏமாற்றப்பட்டவ தான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இவ்வளோ டைட்டாக படிச்சதுக்கு சாரிங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் எடுக்க. எப்படி நீங்கள் இவ்வளோ சாலிடாக கல் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னோட ஒர்க் அவுட்ஸில் ரொம்பவே ஹெவி, பார்த்தீங்கன்னா இந்த செவரு மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்ட்டு இவர் உருட்டி விட்டுட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா அவன் ஒருவேளை போயிருப்பானா, நான் மட்டும் அவன் கண்ணில் மாட்டினா இப்போ நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு கேட்டுட்ருக்கா. அவன் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க. ஹீரோயின் இல்லை அப்படிங்கிறா. அப்பலையா நான் ஒரு வேளை அங்கே ஒருத்தர் போனதை பார்த்தேன், அவனா கூட இருக்கலாம்ல உன்னோட எக்ஸு, அப்படியே கூட போயிருக்கலாம்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எவனையோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. இவர் தான் பிளாக் ட்ராகன்னு தெரியாமல் இங்கே உண்மையா அதிர்ச்சியிலேருந்து மீள முடியல இவங்களுக்கு. நம்ம ஹீரோயின் பஸ் ஏற போகிறா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு போயிட்டுருக்க. ஹீரோவை துணைக்கி வராரு. நீங்கள் போங்க அப்படின்ட்டு இவ பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டாரு. அவர் வந்து உன் பஸ் எத்தனை மணிக்கு வரும்ன்ட்டு சொல்ல, இவர் நான் 5 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறா. சரி அப்போ நான் இங்கே இருக்கேன், வெயிட் பண்ணுறேன், உன்னை பஸ் ஏற்றி விட்டுட்டோம் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நின்றுட்டே இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அமைதியாகவே நின்றுட்டுருக்க. ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்கா, அவரும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவ ஒரு பொம்மை கொடுக்குறா. இதோ நான் உங்களுக்கு அங்கே சைலண்ட்டாக வின் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ட்டு இவ சொல்லிட்டு இருக்க. உன்னி கால் பண்ணியிருப்பாங்களே நம்ம ஹீரோயின்ட்ட, அப்போ தான் அவள் பொம்மையை பார்த்துருப்பா. ஹீரோக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு டக்குன்ட்டு விளையாண்டு எடுத்து கொடுத்துருப்பா. இதுக்காக நீங்கள் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், இந்தாங்க உங்கள் கிஃப்டாக ஒரு பொம்மை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இதை போய் பொம்மைங்கிற, இதோட பேர் என்னன்னு தெரியுமா, ஜானி. இவ்வளோ அழகான பேர் போய் பொம்மைன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி மனுஷங்களுக்குலாம் இதோட ஃபீலிங்ஸ் எங்கே புரிய போகுது அப்படின்ட்டு ஹீரோ பொம்மைக்காக உரிமை கொடுத்துட்ருக்க. நம்ம ஹீரோயின்கே ஒரு மாதிரி ஆயிடுது, அவசரப்பட்டு பொம்மை கொடுத்து தப்பு பண்ணிட்டோமோன்ட்டு. இது மேலே இதோட உரிமைக்கு குரல் கொடு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் கரெக்டாக பஸ்ஸு வந்துடுது. நம்ம ஹீரோயின் நல்ல வேலை வந்துச்சுங்கிற மாதிரி, சரி அப்போ நான் ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணுறேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறா. நம்ம ஹீரோயின் போகிறதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இவ பஸ்ஸில் ஏறி உட்கார வரைக்கும் இவர் பார்த்துட்டு அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அங்கே போய் ஹீரோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்க. இவ சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா. புது ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் லான்ச் ஆயிடுச்சு. என்ன நேற்று நடந்த மீட்டிங்கில் நீங்கள் தான் தப்பிச்சிங்களாமான்ட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துடுறாங்க. வணக்கம் வணக்கம்ட்டு எல்லாரும் இப்படி குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்க. படையப்பா படம் மாதிரி நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு படையே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட கட்ட இதைவே ப்ரொசீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த டைம் ஆச்சும் யாரோ என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஒர்க் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. முக்கியமாக நம்ம சீனியர் இருக்காங்களே அவங்க கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் எப்படி உன் கடிக்கு வரலாம், நீங்கள் நிஜமாலுமே பேசிட்டு தானே இருக்கீங்க, உன்னி உங்ககிட்ட என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதாவது நான் அவனை கூப்பிடவே இல்லைங்கிற மாதிரி உன்னி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ என் ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க, உன் டேரக்டர் கூட அப்படின்னு கேட்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையங்கிறா. இல்லை நேற்று நான் பார்த்தேன், அதான் கேட்டேன் உன்னை அப்படிங்கும்போது, அவர் ரொம்ப நல்லவர், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அவர் கூட பேசதான் தெரியுது அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா, ஒரு வேளை இப்போ பிளாக் ட்ராகன் இருக்கான், அவன் வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோ, டேரக்டர் மாதிரியே நல்லவனானா நீ என்ன பண்ணுவ, உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்க. அவன் எப்படி நல்லவனா மாறுவான்ட்டு இவ கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கா. சரி நிறுத்து
நிறுத்து, நீ ஏன் வேற பக்கம் ஜாப் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னு உன்னி சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ வேற கால் பண்ணிடுறாங்க. டைரக்டர் சார் இருங்க நான் வந்துடுறேன். ஐயோ சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிட்லையா? சரி சரி இருங்க நான் வந்துடுறேன்ட்டு இவ பேச, இன்னைக்கு நான் ஷாக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமாடி அப்படின்ட்டு. இருங்க நான் போயிட்டு வரேங்கிற மாதிரி போக ஹேண்ட்பேக்கை மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. இவளுக்கு இதே வேலை தான் அப்படின்ட்டு ஹேண்ட்பேக்கு கொடுக்கலான்ட்டு உன்னி ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சியோவும் ஹீரோவும் போயிட்டு இருக்காங்க ஒன்றா. இவங்க 2 பேரும் என்னடா ஒன்றா சுற்றுறாங்கன்னு பார்க்க 2 பேரும் பார்க்குறதுலே தெரியுது ரொம்ப க்ளோஸ் போல். ஐயோ இப்போ மாட்டுச்சு பாரு எவிடன்ஸ்னு சியோவை பிடிச்சி தரன்ட்டு இழுத்துட்டு போகிறாங்க. ஹீரோ பார்க்குறக்குள்ள இங்கே வா அப்படின்ட்டு இவங்க கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போக அவன் விடமான் இருக்கான். ஐயோ இது ஆஃபீஸ், இங்கே வேண்டாமேட்டு அவன் வைக்கப்பட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்க. சியோ உனக்கு ஹீரோவை பற்றி தெரியுமா அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் டிவன் வளரிட்டு இருக்க. அவனோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி உனக்கு தெரியுமா என்னங்கிற மாதிரி உன்னி கேட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அவன் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு இவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சியோ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கேம் ஆடலான்னு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ தான் அந்த கேமிங் சென்டரில் ஹீரோவும் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சியோ மிலிட்ரிக்கு போயிருப்பாரு. நம்ம ஹீரோ ஒரு நாள் பார்க்கலான்ட்டு வந்திருப்பாங்க. இவர் கேட்டாருன்னு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. பார்த்தோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடும். இந்தாங்கடா சாப்பிடுங்கடான்ட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லியிருப்பாரு, எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிச்சிருக்குன்னு நான் அவட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்க. அப்படியா விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல, இந்த ப்ரொப்போசலை நான் பண்ண மாட்டேன், எல்லா பொண்ணுங்களும் எனக்கு தான் பண்ணுவாங்க, நான் ரொம்ப பாப்புலர் தெரியுமா அப்படின்ட்டு சியோ ஒரு பிட் அள்ளி போட்டுட்ருக்காங்க. நீ போய் தைரியமாக சொல்லு, உண்மையாக சொல்லு, அதுதான் முக்கியம்னு சொல்ல, நான் ஸ்ட்ராபெரிட்ட என்னை பற்றி நான் சொல்லவே இல்லை, என் வயசு தெரியாது, நான் யாருன்னு கூட தெரியாதுன்னு சொல்ல, உண்மையாக சொல்லு, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப நாள் ஃபோனே பண்ணலன்ட்டு பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன நீ இப்போல்லாம் பேசுகிறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ராபெரி கூடயே சுற்றிட்டு இருக்கியா, அதனால நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியான கேட்க ஹீரோக்கு வரும் பாருங்க கோபம். அவள் என்ன சொன்னான்னு தெரியுமா, இன்னொரு டைம் அவளை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டு கத்திருப்பாரு. ஏன் என்னாச்சுன்னு கேட்க, நான் இருக்கிறதே பிரச்சனையாமா, நான் பிறந்ததே தப்பாமா, எப்படி அவள் இப்படிலாம் சொல்லலான் இருப்பாங்க. ஆமாம் அவள் எப்படி சொல்லலான்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. நீங்களும் பேசாதீங்கன்ட்டு சியோ கிட்டேயே பேசாமல் ஹீரோ கட் பண்ணியிருப்பாரு. அதுலேருந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஃபோக்கஸ் பண்ணி இந்த அளவுக்கு இப்படி வளர்ந்துருக்கான் அப்படின்ட்டு சியோ சொல்லிட்டு இருக்க. அவன் எந்த அளவுக்கு அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணிட்டா தெரியுமா, அவன் பாவம் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணை எவ்வளோ ஹர்ட் ஆயிருந்தா அப்படிலாம் பேசியிருப்பான்ட்டு உன்னி சப்போர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இப்பெல்லாம் பேசுறது தப்பு தானே, அதுவும் பாவம் சின்ன பையன்ட்டு ஹீரோக்கு சப்போர்ட்டாக சியோ பேசிட்டு இருக்க. உன்னி பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணெல்லாம் மன்னிக்கவே கூடாதுன்னு சொல்ல, அவன் மேலேயா தப்பு, ஹீரோ தானே மறைச்சாருன்ட்டு உன்னி சொல்லிட்டு இருக்காங்க. அட என்னதான் இருந்தாலும் சரி, இப்போ மறுபடியும் ஹீரோ மட்டும் அந்த பொண்ணை பார்த்தான்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணை அப்படியே துண்டாக வெட்டாத குறை தான், என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி இந்த ஊரை விட்டே துரத்தி விட்டுருவான் அப்படின்ட்டு சியோ சொல்லிட்டு இருக்க. இவனாச்சும் பரவாயில்ல, ஊரை விட்டு தான் துரத்துவான், ஹீரோயினுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா ஹீரோவை இந்த உலகத்தை விட்டே துரத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவோம், அவ்வளோ வெஞ்சன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உண்மையாக இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமான்னு கேட்க, யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இங்கே அவளா அப்படின்ட்டு சியோ ஷாக் ஆகிட்டுருக்க. இங்கே அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் அவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்க, இவங்க 2 பேரும் பிடிச்சி விட்றாங்க அப்படின்ட்டு காமெடியாக காட்டியிருப்பாங்க. அடுத்த எபிசோடை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக பண்ணிட்டு போயிடுங்க. பரேட் ஹாட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 மணிக்கு உங்களுக்கு டான் ஷார்ப்பாக ரிலீஸ் ஆகிடும். அதையும் பார்க்க மறக்காமல் வாங்க. அடுத்த ஒரு பக்காவான எபிசோடில் பார்ப்போம். பை ஸ்வீட்டீஸ்.